வணக்கம் சார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் ஓடி பாரதியார் எனக்கு தாத்தாங்கிறேன். என் தாத்தா என் பாட்டன் தாத்தா இருக்க ஒருத்துக்கு என்ன பிரச்சனை? வணக்கம் தானே சொன்னேன். என்ன இது புது ஸ்டைலாக இருக்குது? என்ன கெட்டப்புங்க இது? இது யாருக்கு ப்ரொமோஷன்? இது உங்கள் கெட்டப்பு பராசக்திக்கு ப்ரொமோஷனா இல்லை ஜனநாயகனுக்கு ப்ரொமோஷனா? ஜனநாயகன் படம் வரல, அப்போ நீங்கள் பராசக்திக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியல. அண்டர் டீலிங்ல முக ஸ்டாலின் ஐயாவுக்கும் மோடி ஐயாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது தெரியுமா தெரியாதா? இவர் போன் போட்டு சொன்னா நிப்பாட்டுறாரு. ஆமா, மத்திய அரசு இல்லை வீடியோ போட வேண்டியது தானே. சிஎம் சார், நான் வீட்டில் தான் இருக்கேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க, அதே மாதிரி என் படத்தை பழி வாங்காதீங்க, என்ன பழி வாங்குங்கன்னு ஒரு வீடியோ போட வேண்டியது தானே. ஒரு வீடியோ பயம் இருக்கா? பயம் தானே. என்ன பயம்? பயம்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு விஷயம், ஏற்கனவே தலைவாவுக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல, உதயநிதி ஸ்டாலின் சொந்தமா எல்லா தேட்டரும் உதயநிதி ஸ்டாலினோட தேட்டராம் இருக்கிற தேட்டர்லாம் எல்லா தேட்டரும் அவனுங்க தான். அதனாலதான் படம் ரிலீஸ் பண்ணாம திணறாங்க. என்ன தமிழ்நாட்டுல வெளியிட அம்மா போயிட்டு கேரளா அங்க இங்க போய் விட அதான் நடக்க போகுது. இது எதுவுமே நடக்கலன்னா யூடியூப்ல விடுறோம். ட்ரெய்லர் விட்டாங்க. எது தூள் கலப்பி நிக்குது? பராசக்தியா? வேற என்ன? ஹலோ, வியூஸ பார்க்காதீங்க, கமெண்ட்ஸ போய் பாருங்க, லைக்ஸை போய் பாருங்க. இப்ப பேச சொல்லுங்களாங்க. படம் வரலையே, எங்க இருக்கீங்க நீங்க? பஸ் சர்வீஸ்க்கு போயிருக்கு. பஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்க தலைவன் பேசுவோம். ஆமா, கேரவன் வரணும். ஆமா, கேரவன் வந்தா தானே ஏறி நின்னு பேச முடியும். அது நன்றி சொல்ல முடியாது. போங்க. அடி வாங்கிட்டு வந்து சொல்றீங்களா நன்றி? டெல்லிக்கு போயிட்டு பாரதியார் படம் இவனுக்கு நன்றி சொல்றதுன்னு அவசியம் இல்ல. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் ஓடி துன்பம் மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கல பருவம் எய்தி கொட்டும் கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எங்க வணக்கம் சொன்னாங்க, நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? பாரதியார் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க. வணக்கம் தானே சொன்னேன். என்ன இது புது ஸ்டைலா இருக்கு? என்ன கெட்டப்புங்க இது? என்ன கோட் ஷூட்? ஆமா, என்ன யார் தெரியுமா? யாரு நீங்க? நான் யாரு தெரியுமா தெரியாதா? நான் யாரு தெரியுமா? அதான் எங்களுக்கும் தெரியல. யாரு நீங்க? என்ன கெட்டப் இது? ஏங்க, பாரதியார் பேரன். பாரதியார் பேரன்? எஸ். போன வாரம் தான் காமராஜர் பேத்தின்னு சொல்லி வந்து கட்சியில சேர்ந்தாங்க தாவேக்கால. இப்ப நீங்க அடுத்து இணைய போறீங்களா பாரதியார் பேரன் சொல்லிட்டு? அந்த கட்சி ஆட்களும் யாரு பேரன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நீங்க ஏமாத்த போறீங்க போயிட்டு. யாரை ஏமாத்த போறோம்? பாரதியார் பேரனா? பாரதியார் பேரன் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறேன்னு இல்ல, எங்கெல்லாம் தமிழ் குடிமகன் இருக்கானோ அங்கெல்லாம் வந்து பாரதியார் பேரன் இருக்கான். தெரியுமா? பாரதியார் வந்து தேசிய கவிஞர். அவர் வந்து தேசிய கீதம் எப்படி எல்லாருக்கும் சொந்தமானதோ அதே மாதிரி பாரதியார் எல்லாருக்கும் சொந்தமானவர். என்னோட தாத்தா பாரதியார். தெரியுமா தெரியாதா? அப்ப காமராஜர் கொள்கை தலைவரா இருக்கிறதுனால பெண்கள் யார் சேர்ந்தாலும் ஆண்கள் சேர்ந்தாலும் அவங்க காமராஜர் பேரன் இருக்கலாங்க. நல்ல விஷயம், 4 விஷயத்த நமக்கு கத்து கொடுத்தவங்க தானே நமக்கு ஆசானு குரு எல்லாமே. ஆமா. ஐயோ, ஏங்க ஒரு விஷயங்க, அண்ணன் சீமான் யாரை பார்த்தாலும் அப்பா அப்பாங்கிறாருல, நாம என்ன அது மாதிரியே சொல்லிட்டு இருக்கோம்? பாரதியார் எனக்கு தாத்தாங்கிறேன். என் தாத்தா என் பாட்டன் தாத்தா இருக்க ஒருத்துக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பாரதியார் உங்களுக்கு தாத்தாவா எனக்கு தாத்தாவான்னு இல்லை, எல்லாருக்கும் தாத்தா. உங்களுக்கும் தாத்தா தான், எனக்கும் தாத்தா தான். அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? சரி, அதெல்லாம் விடுங்க, பிரச்சனை கிடையாது. இது யாருக்கு ப்ரொமோஷன்? இது உங்க கெட்டப்பு பராசக்திக்கு ப்ரொமோஷனா இல்லை ஜனநாயகனுக்கு ப்ரொமோஷனா? ஜனநாயகன் படம் வரல, அப்போ நீங்க பராசக்திக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணி உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஏங்க, அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு நான் என்னங்க மீடியேட்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்? நான் யாருங்க? இல்லை, நீங்களாம் ஏன் இவ்வளோ தரங்கெட்டு போயிருக்கிறீங்க? ஒரு படம் வருது, அவரு சிவகார்த்திகேயன் நடிகர், முன்னணி நடிகரா இருக்கிறாரு. அவரை உங்க அணில் குஞ்சுகள்லாம் என்ன பண்றீங்க? ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டு அவரை ஒரு மாதிரி கீழ்த்தனமா பேசுறீங்களே. உங்களுக்குலாம் என்ன கேட்கறது? ப்ளீஸுங்க, ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். ஹலோ, பேசுறீங்க, புரிதல் தப்புங்க, புரிதல் தப்பு. அப்புறம் அவன் பேசாம யாரும் செய்யறதா? அவங்களோட படத்தை விளம்பரம் பண்றதுக்கு அவங்களே வந்து எங்க ரசிகர்கள் மாதிரி போர்வேல எங்க துண்டை போட்டு இது போட்டுக்கிட்டு அவங்களே அவங்களோட இதை கிழிச்சு எறிகிறாங்க. தெரியுமா? எப்படி உங்க கட்சி பணி செஞ்சாரு ஒருத்தவர் இரவு நேரத்தில் அந்த மாதிரி? ஏங்க, அவங்க கொடுமையானவனுங்க. ஏன்னா இதுல சிவாஜி ரசிகர்களோட வேற சேர்ந்துட்டாங்க.
வயசானவனும் இளமையானவனுங்களும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்? சரி, இது திமுக காரங்க பண்றாங்கன்னு சொல்றீங்க. நீங்க படமே வரலையே, சென்சார் போர்டே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் திமுக சரிதான். மத்திய அரசு சென்சார் போர்டு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஏங்க திமுக கட்டுப்பாட்டுலயா மத்திய அரசு கட்டுப்பாட்டுலயா? கீழே வர உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்? ஐயோ எப்படி சொல்றதுன்னு தெரியல. அண்டர் டீலிங்ல முக ஸ்டாலின் ஐயாவுக்கும் மோடி ஐயாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது தெரியுமா தெரியாதா? இவர் போன் போட்டு சொன்னா நிப்பாட்டுறாரு. ஆமா, மத்திய அரசுல இருந்து இந்த காசு தான் வாங்க மாட்டாங்க. பட் நாம சொல்ற வேலையெல்லாம் கொஞ்சம் செய்வாங்க. சரி, அப்ப விஜய் அவர்கள் படம் வரல, ஜனநாயகன் படத்தை திமுக முடக்குதோ இல்ல பாஜக முடக்குதோ, ஏதாவது கண்டன அறிக்கை விட வேண்டியது தானே? இல்ல வீடியோ போட வேண்டியது தானே? சிஎம் சார், நான் வீட்டில் தான் இருக்கேன், இல்லை ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க, அதே மாதிரி என் படத்தை பழி வாங்காதீங்க, என்ன பழி வாங்குங்கன்னு ஒரு வீடியோ போட வேண்டியது தானே? ஒரு வீடியோ பயம் இருக்கா? பயம் தானே. என்ன பயம்? பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயம், ஏற்கனவே தலைவாவுக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல, ஆனா அந்த வீடியோவுக்கு என்ன வந்து காலில் உள்ள வச்சாங்களே அடுத்த நிமிஷத்துலயே. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த வீடியோக்கு என்ன பண்றீங்க? சரியான வீடியோ போட்டு இது பண்றோம், ஏதாவது இது நடக்குதா? பிரயோஜனமான விஷயங்கள் நடக்குதா? ஏதாவது காரியம் நடக்குதா? ஒண்ணுமே நடக்காததுக்கு எதுக்கு வீடியோ போட்டு கெஞ்சினுங்கிறேன். நாங்க யாரையும் எவனையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க படத்தை கமிட் பண்றப்ப அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டோம், எந்த நஷ்டத்தை ஏற்பதற்கு நீ தயாரா அப்படின்னு கேட்டுதான் தலைவர் டேட் கொடுத்தாரு, தெரியுமா? அதுக்கப்புறம் தான் அவன் ஓகே சொன்னான் அந்த ப்ரொடியூசரும். அது வந்தாலும் பாத்துக்கலாம், அந்த நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனும். ஏங்க அந்த ப்ரொடியூசருக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஜுஜிபி காசுங்க. ஆமா, அப்ப படத்தை ரிலீஸ் பண்ணாம போங்க. அவன்லாம் வந்து என்னது படத்தை ரிலீஸ் பண்ண பயங்க. பராசக்தி கூட படம் விட்டா பயம், அதனால நீங்க வந்து சென்ட்ரல் போர்டு சென்சார் இதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மாசம் படத்தை வெளியிட்டுக்கலாம். இப்ப பராசக்தியோட விட்டனா ட்ரெய்லர்லயே நம்ம தோத்து போய் கிடக்குறோம், அவனுங்க நம்மளோட பல கோடி பார்வையாளர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பயம். அதனால நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, எல்லாம் ஊர்லாம் பேசுவீங்க எல்லாம் பேசுவீங்க. எங்க தலைமை பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அரசியலுக்கு வந்தது. அரசியலுக்கு வந்ததுன்னு இல்ல, துப்பாக்கி கொடுத்து ஒரு பாலா போன கம்யூனிட்டிட்ட கொடுத்தது தப்பு. அந்த துப்பாக்கி வந்து சிபிராஜ் கிட்ட கொடுத்துருக்கணும். சிபிராஜ் தான் இப்ப இன்னைக்கு எப்போதும் நம்ம தலைவனை நினைச்சிட்டு தலைவனை உண்மையான தொண்டனா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்துருக்கணும் இந்த துப்பாக்கியை தூக்கி. இந்த கம்யூனிட்டி பேர்ட்ட இந்த சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அதே துப்பாக்கியை திருப்பி நம்ம மேல வைக்கான். நீங்க துப்பாக்கி தாங்க கொடுத்துருக்கீங்க ஒரு படத்துல, என்னமோ அவருக்கு வாழ்க்கையே கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களே, என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்ப எதை வச்சு நம்மள சுட வைக்கிறாங்க? நம்ம கையை எடுத்து நம்மளை குத்துறதுக்கு பாக்குறாங்க. அவர் வந்து கிளீனா உங்களை மாதிரி தற்குறிகள் மாதிரி இல்ல, கிளீனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அவர் படத்துக்கு ஏத்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க தான் ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் கதறீங்க, அணில் குஞ்சுகள் அங்கேயும் இங்கேயும் எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களெல்லாம் எல்லாம் பாக்குறப்ப அப்படிதான் தெரியும். ஆமா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறப்ப எதிர்கட்சி தலைவராகவோ இல்லாட்டா ஆளுங்கட்சி தலைவராகவோ சிவகார்த்திகேயன் வரலன்னா சொல்றது கேளுங்க, வரலன்னா சுண்டி விட்டு கூப்பிடுறேன். ஓ, அப்ப இனி ஒரு காலங்களில் எதிர்கட்சி தலைவரா சிவகார்த்திகேயன் வர அதை இவங்க தானே எப்படி விஜய டிஎம்கே உருவாச்சோ அதே மாதிரி இப்ப சிவகார்த்திகேயன் உருவாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரியை வெளியில இருந்தாலும் உருவாக வேண்டியது இல்லை, அவங்கள உருவாக்கிக்கவங்க. சரி, நீங்க விஜய் வந்து எப்பவுமே பிஎம் சிஎம்னு பேசிக்கிட்டு இருப்பீங்களே, முதல்ல சிஎம் அடுத்து பிஎம் அடுத்து அமெரிக்கா அது இதுன்னு போவீங்களே, ஒரு அவரோட படம் வருது, அந்த படத்தை பேசி வர வைக்க முடியல, மத்திய அரசு கிட்ட பேசியோ இல்லை ஏதோ சென்சார் போர்டு கிட்ட இதை விளக்கம் கொடுக்க தெரியல. இதுல தமிழ்நாட்டுக்கு சிஎம்மா வந்து என்னத்த யாரு படம் வரல, படம் ரிலீஸ் ஆகல யாரு சொன்னா? பொய்யால தியேட்டர்லாம் அவங்க சொந்தமா வச்சிருக்காங்க, அதனால தியேட்டர் சொந்தமா இல்லாம உதயநிதி ஸ்டாலின் சொந்தமா எல்லா தியேட்டரும் உதயநிதி ஸ்டாலினோட தியேட்டரும் இருக்கிற தியேட்டர்லாம் எல்லா தியேட்டர் எல்லா தியேட்டரும் அவனுங்க தான். அதனாலதான் படம் ரிலீஸ் பண்ணாம திணறாங்க. தமிழ்நாட்டுல வெளியிட அம்மா போயிட்டு கேரளா அங்க இங்க போய் விடு, அதான் நடக்க போகுது. இது எதுவுமே நடக்கலன்னா யூடியூப்ல விடுறோம். எச்ராஜா மாதிரி ஆமா, எச்ராஜாவுக்கு என்ன பண்ண? எச்ராஜாவோட படத்தை எங்கேயுமே போட மாட்டேன்ட்டாங்க, அதனால யூடியூப்ல. அதே மாதிரி ஜனநாயகன் யூடியூப்ல பார்த்து சந்தோஷப்படுங்க. ஓடிடில கூட கிடையாது, யூடியூப் தான். ஓ, யூடியூப் அந்த வருமானம் போதுங்க. ஏங்க தலைவன் படத்தை எதுல போட்டாலும் பார்ப்பான், சம்பாதிக்க முடியாமலாம் இல்ல. ஆமா, எங்க தலைவர் ஒரு விஷயம், எங்க ப்ரொடியூசர் இருக்காரு தெரியுமா? ஆமா, பொதுக்கல்படத்துல வெளியில போறப்ப ஒரு 2 ரூபா காசு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி காசை செலவு பண்ணிட்டு போவாரு. சரி, அப்ப படம் புக் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன லாஸ் தானே எல்லாருக்கும்? அதே மாதிரி எவ்வளவு பேர் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு காசு கொடுக்க வேண்டியது தானே, இன்னத்தி கொடுத்துருக்கணும்ல நீங்க. அதான் யூடியூப்ல போட போறோம் பாத்துக்க போறாங்க, அப்புறம் என்னத்த எது அவங்க அவ்வளவு கொடுத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து எங்க கொடுத்தா என்ன பாக்கணும், எங்க கொடுத்தா என்ன?
இவங்க திட்டமே வேறங்க. இவங்க திட்டமே என்ன தெரியுமா? பராசக்தியை கலெக்ட் பண்ண வைக்கணும், பராசக்தியை தான் ஓட வைக்கணும், இந்த படத்தை அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணிடணும் அப்படின்னு. என்னதான் நீ எந்த படத்தை இல்லை, நீ என்னதான் உலகத்துல மிக சிறந்த ஒரு படத்தை எங்க முன்னால் நிப்பாட்டினா கூட யூடியூப்ல பாருங்க, தலைவர் இப்ப பாத்தீங்களா ட்ரெய்லர் விட்டாங்க, எது தூள் கிளப்பி நிக்குது? பராசக்தி. பராசக்தியா? வேற என்ன? ஹலோ, வியூஸ பார்க்காதீங்க, கமெண்ட்ஸை போய் பாருங்க, லைக்ஸை போய் பாருங்க. லைக்ஸ் எது? காசு கொடுத்து ஓட்டுறது வியூஸ் தெரியுமா? யூடியூப் காரன்ட்ட வந்து பராசக்தி படத்தை பாருங்கன்னு சொல்லி காசு கொடுத்து யார் பண்றா? காசு கொடுத்து வியூஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க பராசக்தி. ரியல் வியூஸ் வந்து நம்ம ஜனநாயகத்துக்கு தான். புரியுதுங்களா? ஒரு வீடியோ பார்த்தோம்னா அதுல இருக்கிற கமெண்ட்ஸை பார்க்கணும், அதுல இருக்கிற லைக்ஸை பார்க்கணும். அது அதிகமா யாருகிட்ட இருக்குது? ரியலா ஓடி இருக்கு. எங்க இதெல்லாம் டூப்ளிகேட் ஹீரோ கிடையாதுங்க. எங்க தலைவன் வந்து ரியல் ஹீரோ. விஜய்ங்கிறவன் ஒருத்தர் ரியல் ஹீரோ. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரியலோட ரீல் என்னைக்குமே போட்டு ஜெயிக்காது. சரி, பாசிசம் பாயாசம் பேசுனீங்களே, இப்ப யார் பாசிசம் யார் பாயாசம் தெரிஞ்சிச்சு? எல்லாமே கூட்டுக்கலவனே இருக்கீங்க. பாயாசமா போய் உக்காந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க பாசிச வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 12ஆம் தேதி சிபிஐ சம்மன் கொடுத்துருக்குது, படம் வரல. நீங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டு இவன் தாண்டா எங்கேயோ அடி வாங்கினான்ற மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது. அது மட்டும் விரைவில் பார்க்க போறோம், தமிழக மக்களும் பார்க்க போறாங்க. மக்கள் என்னைக்குமே எங்க பக்கம் தான் இருப்பாங்க. நீங்க இவங்க என்னதான் பண்ணட்டும், 2026 எலெக்ஷன் சொல்லும் யாருன்னு. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் 2 பேரும் கூட்டு சேர்ந்து எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்ல. இவங்கெல்லாம் கை விட்டா கூட ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காப்ல, எங்க தலைவன்ட்ட டீல் பண்ணிருக்காரு. எலெக்ஷன் அப்ப பாருங்க, ஒரு மாபெரும் மாற்றத்தை பார்ப்பீங்க. கூட்டணி அப்படி இருக்கும். இது வரைக்கும் எதிர்பார்க்கிற கூட்டணி அப்படி அமைப்போம் தெரியுமா? அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவொடனே படத்தை வெளியிட போறீங்களா? படம்லாம் ரிலீஸ் ஆயிருங்க. யூடியூப்ல படத்தை போட்டு எல்லாரையும் காட்டிடுவோம். ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யூடியூப்ல தான் ஏகப்பட்ட பேர் சம்பாதிக்கிறான் தெரியுமா? இந்த மதன் கௌரிங்கிறவன் நிறைய பேர், டிஎம்கே கட்சிக்காரங்க நிறைய பேர் யூடியூப் வச்சு தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் யூடியூபர் ஆக போறாரு. விஜய் யூடியூபர் ஆக போறாரா? ஏங்க, வேர்ல்டு மார்க்கெட்டை பிடிக்கணும்னா யூடியூப் மெயினுங்க. ஆமா, அதனால யூடியூப்ல வர யூடியூபர் தான். ஆமா, அரசியல் கம் யூடியூபர். ஏன்டா இவனுங்க கிட்ட வந்தன்ற மாதிரி யோசிப்பார் போலியே. ஏன் பேசுறதுல யூடியூப் படத்துல அவன் டைரக்ட் பண்ண மாட்டானாமா? எங்க ஒரு முன்னணி இயக்குனருங்க. என்னத்த முன்னணி இயக்குனர்? முன்னணி இயக்குனர்னா பிரச்சனை இல்லாம படம் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு தான் சென்சார் பண்ணுவானா? அவன் டைரக்டரா? மூளை அவனுக்கு இருக்கா? அவரா இது பண்றான். அவன் தான் மெயின் காரணமே. அவன் தான். அவன் டிஎம்கே ஆளு தெரியுமா? டிஎம்கே ஆளு. ஆமா, எப்பவோ படம் முடிஞ்சு போச்சுங்க. படம் முடிஞ்சு 7 மாசம் ஆச்சு. திட்டமிட்டே பண்றாரு. திட்டமிட்டு செயல்படுத்தி ஏன் 7 மாசம் ஆச்சுல படம் முடிச்சு? அப்பவே நீ சென்சார் முடிச்சு கையில வச்சிருக்க வேண்டியதானே? யார் சதி இது? நீ டிலே பண்ணி சென்சார் கொண்டு வந்து வச்சு தலைவனுக்கு டென்ஷன் பண்றான்னு நீங்க யார் ஆளு? ஏன் அப்ப விஜய்க்கு தெரியல? ஏங்க, அவன் வந்து உள்ளடியா கருப்பாடுங்க. அந்த டைரக்டர்ல கருப்பாடு. அது கூட தெரியாம விஜய் கூடயே வச்சு அதுதாங்க நம்புறேங்க. நம்புறதுனால தாங்க ஒவ்வொரு இடத்துல ஏமாந்து போறோம். இப்போ மோடியை கூட நம்பணும். பாத்தீங்களா? 2 பேரும் கூட்டு சேர்ந்து நடத்திருக்காங்க. ஆமா, நம்மளுக்கு நம்பவே கூடாதுங்க. உலகத்துல எவனுமே நம்ப கூடாது. ஆமா, அவர் குடும்ப நண்பர்களே நம்பாம இருந்துட்டாரு. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப உங்களுக்கு பயங்கர நெருக்கடியா இருக்குது. நீங்க 12ஆம் தேதி சிபிஐ டெல்லிக்கு வரணும். அங்க உங்க கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. படம் ஒரு பக்கம். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க? அங்க ஆபீஸ்ல பனையூர்ல இருக்கிறீங்களா இல்ல பட்டினப்பாக்கத்துல இருக்கீங்களான்னு எங்கன்னு தெரியல. ஒண்ணுமே தெரியாத நிலையில தான் இருக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப? பொறுத்து இருந்து பாருங்க. செய்யற செயல் சொன்னீங்களே, எங்க கம்மிங்ன்ற ஒரு அறிகுறியை காணுமே. ஓடி ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. கம்மிங் சொன்னோம்ல, எங்க கம்மிங்? நாங்க கம்மிங் ஆவோம். சிபிஐ அலுவலகத்துக்கு கம்மிங் ஆவீங்க. சிபிஐ அலுவலகம் இல்ல மோடி அமித்ஷா கிட்ட போய் கம்மிங் ஆவீங்க. ஏன் என்ன நினைக்கிறீங்க? வேற லெவல் டீல்லாம் நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? சும்மா சொல்ல. ராகுல் காந்தி, புரியுதுங்களா, ட்ரம்ப், இவங்க எல்லாம் பின்னால் நிக்கிறாங்க. மோடியே ஆடி போவாரு தெரியுங்களா? பின்னாடி இந்த சென்சார் போர்டு உங்களால எதுவுமே பண்ண முடியலைங்களே. உங்களோட படத்தை வர வைக்க முடியலையே. ஏங்க, இவங்க லோக்கல் தாங்க. இவங்க அரசாள்றாங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு யூடியூப்ல இவங்க தடை பண்ண முடியுமா? தில் இருந்தா தடை பண்ண சொல்லுங்க. எங்க படம் யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். இவனுங்க தில் இருந்தா தடை பண்ண சொல்லுங்க. சரி, இவங்க இப்ப இந்த படத்தை முடக்கினால திமுகக்கு என்னங்க கிடைக்க போகுது? என்ன லாபம் கிடைக்க போகுது? கன்ஃபார்ம் வந்து 26ல நாங்க ஜெயிச்சிருவோம்ல அப்படிங்கறத அதை பார்த்து பயந்து போறாங்க. படத்தை முடக்கிட்டா இவங்க விஜய் சிஎம்மா வர முடியாது. அப்படிதாங்க. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காது.
இவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. யார் அவங்க நினைக்கிறாங்க? தில்லே இல்லைங்க, எழுத்து நின்று மோதி அடிக்கணுங்கிற தில்லே இல்ல, பயந்து போய் கிடக்குறாங்க. விஜய் அடிக்க வேண்டியதுதானே, மத்திய அரசை பார்த்து விஜய் அடிக்க வேண்டியதுதானே. என்னமோ தில்லேன்றீங்களே, அவருக்கு தில்லு இருக்கா? பாசிசமா பாயாசமான்னு பேசுறது தில் எல்லாமே ஒவ்வொரு மேடையில எங்க தலைமை சொடப்போட்டு பேசா இப்ப பேச சொல்லுங்களாங்க. படம் வரலையே, எங்க இருக்கிறீங்க நீங்க? பஸ் சர்வீஸ்க்கு போயிருக்கு, பஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்க தலைவன் பேசுவோம். ஆமா, கேரவன் வரணும். ஆமா, கேரவன் வந்தா தானே ஏறி நின்று பேச முடியும். அது உங்க இயல. அதாவது ஒரு வார்த்தை உச்சரிக்காம பேசிட்டு போவாரு, அந்த மாதிரி பேசிட்டு போறாரு. இல்லங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தோடனே வண்டியை சர்வீஸ் பண்ணுமா இல்லையா? இப்ப பேசலாம் ரெடியா வரப்ப சர்வீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எதா இருந்தாலும் எங்க தலைவர் பேசுவாரு, வேன்ல நின்று பேசுவாரு. எந்த வண்டியை சர்வீஸ் பண்றாரு? எந்த வண்டியவா? ஸ்டெப்னியா? இல்லங்க, உங்க வண்டி தாங்க. ஸ்டெப்னி எல்லாம் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களா? அந்த ஸ்டெப்னி எல்லாம் ஸ்டெப்னியா? ஏங்க அதெல்லாம் டிரைவர் அஜித் பார்த்து பாருங்க, அஜித் பார்த்து பாரு அதெல்லாம். ஆமா, அப்ப நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? ஏங்க அஜித் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் விஜய் பார்க்கணுமா? ஸ்டெப்னியை மெயின்டைன் பண்றதெல்லாம் அவர் அஜித் பார்த்துப்பாரு. நாங்க மெயின்டைன் எங்க தலைவன் போய் அதெல்லாம் பார்க்கணும். எங்க தலைவர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்களும் என்னன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இவர் இவ்வளவு கேவலமா இருப்பாரான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கேவலமாவா? வேணாங்க, இந்த மாதிரி வார்த்தை பிரயோகமே வைக்காதீங்க. இல்லைங்க, ஒரு பாட்டு ஒண்ணு வரும், யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ. கரெக்டா அந்த பாட்டு இவருக்கு இப்ப சுச்சுவேஷன் சாங் மாதிரி இருக்குல்ல. ஏன்னா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம உங்க அணில் குஞ்சுகள்லாம் என்ன பேசுங்க. எல்லாரையும் தலைவன் நம்புறதுனால தாங்க இந்த நிலைமைக்கு காரணம். எவனையும் நம்ப கூடாதுங்க. நம்ப கூடாது. பிஜேபியை வந்து நம்பினாரு, இன்னைக்கு என்ன கதைக்கு நிப்பாட்டிடுறாங்க பாத்தீங்களா? ஆமா, அண்டர் டீலிங்ல டிஎம்கேயோட கூட்டணி வச்சு எங்களோட இதை படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இருக்காங்க பாத்தீங்களா? சார், இப்போ நீங்க பஸ் எல்லாம் வந்து ஸ்டெப்னி எல்லாம் சரி பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பஸ் மேல ஏறி நின்று பேசி தான் உங்களுக்கு மத்திய அரசை விமர்சனம் பண்ண போறீங்க. தலைவனோட அடுத்த ஸ்பீச் தட 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 தடன்னு தமிழ்நாடு அப்படியே கொதிக்கும் பாருங்க. கை கால்லாம் நடுங்குமா? தட தட தடன்னு கை கால் நடுங்குமா? அந்த நிலைமையில தானே இருக்கிறீங்க போல இப்ப நீங்க. கட்ட 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 கட்டான்னு கிடங்குங்கிறேன், ஒரு புரட்சி வெடிக்குன்னு சொல்றேன். என்ன கட கட கடன்னு பேஸ்மெண்ட்டும் எல்லாமே ஆடுது போலயே இப்பவே. ஐயோ படம் வரல, என்ன பண்ண போறோம், சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கு, என்ன எங்க சிக்க போறோன்னு தெரியல. பத்திரிகாரம் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. வேணாம், பத்திரிகார மாதிரி தாங்க நான் பேச முடியும். தாவேக்கா தற்குறிகள் மாதிரியா பேச முடியும்? தாவேக்கா தற்குறி? ஹலோ, திருப்பின்னு சொல்றேன், ஆச்சரியக்குறின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி தற்குறின்னு சொல்லாதீங்க. தற்குறிங்கிற வார்த்தையே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் யார் தெரியுமா தற்குறி? யாரு? எங்களை எவன் பேசிட்டு இருக்கானா அவன் தான் தற்குறி. ஆமா, உண்மையுமே உங்களை பத்தி அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவங்க தாங்க தற்குறி. ஆமா, அறிவு இல்லாதவங்க தான் தற்குறி. அறிவு யாருகிட்ட இல்ல? எங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கேளுங்க என்ன படிச்சிருக்காங்க. படிக்காதான் கிடையாது. ஆமா, உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசி ஒன்றும் இது பண்ண முடியாது. பேச முடியாதா? உங்களை சிபிஐ அலுவலகத்தில் வச்சு பார்த்துப்பாங்க. அங்கே கேட்க வேண்டிய கேள்விகளுக்கிட்ட நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க என்னன்றதை எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. சிபிஐட்ட நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பாருங்க, வீடியோ பாருங்க, வீடியோ பாருங்க, வீடியோ பாருங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லா ஆன்சர்ஸ் வந்துருச்சு, ஓகே டிக் மார்க் கிளியர் அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். விஜய் அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஆமா, என்ன நினைச்சீங்க? விஜய் முதல்ல போவாரா? அந்த தைரியம் இருக்கா? அந்த தைரியம் இருக்காவா? இன்ன வரைக்கும் ஆள் அட்ரஸே காணமேங்க. எங்க தாங்க இருக்கிறாரு? ஏங்க என்னங்க, ஒரு தலைவனை சாதாரணமா பாத்திர முடியுமா? என்ன நினைச்சு நாங்களே பார்க்க முடியல. ஏன் அவ்வளவு கொடூரமா இருப்பாரா? அவ்வளவு கொடூரமா இருப்பா? ஆமா, நீங்க பார்க்க முடியுமான்னு கேக்குறீங்களே. ஏங்க 1008 பிஸில இருக்கிற ஒரு மனிதனை போய் ஈஸியா பார்த்த முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு கொடூரமா இருப்பாரானா? என்ன மேக்கப்லாம் கழிச்சிட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்றீங்களா? நானும் அப்படி வரல. அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? கொடூரமா இருப்பாருன்னா மேக்கப் கழிச்சிட்டா மேக்கப் போடுவாங்க, சினிமாவில் மேக்கப் போட்டு உட்காந்தா அழகா இருப்பாங்க. மேக்கப்லாம் கழிச்சிட்டா விக்க மறந்துட்டீங்களே. விக்கா? எங்க தலைவன் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், அது விக்கு கிடையாது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் நம்ம உடம்புல வேற வேற இடத்துல இருக்கிற முடிய புடுங்கி இங்க வைக்கிறது, அதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தெரியுமா? அது மாதிரி எங்க தலைவன் வந்து வேற இடத்துல எல்லாம் இருக்கிற முடிய புடுங்கி அங்க நட்டுருக்காங்க, அது தெரியுமா? அது வந்து முடிய புடுங்கி நட்டதெல்லாம் வந்து இந்த சொட்ட கணக்கெல்லாம் கிடையாது. ஆமா, அதெல்லாம் வளர்ற கணக்கு. இங்க யாரெல்லாம் தெரியுமா பண்ணிருக்கா? சல்மான் கான் பண்ணிருக்காரு, ஷாருக் கான் பண்ணிருக்காரு. அதை பார்த்து அவரும் காப்பி அடிச்சிட்டாரு. எல்லாருமே பண்ணிருக்காங்க, இப்ப எல்லாருமே பண்றாங்க. ஆமா, ஆனா புடுங்குற இடத்துல கொஞ்சம் வலிக்குமா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. ஆமா, நீங்க என்ன வேணா புடுங்க,
என்ன வேணா பிடுங்களா? உங்களை பிடுங்க வேண்டியவங்க பிடுங்குவாங்க, அப்போ தெரிஞ்சிரும். அடுத்த நேர்காணல்ல பார்ப்போம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஆயிருக்குன்றது, எந்த அளவுக்கு உள்குத்துகள் இருக்குதுன்றதை பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி சொல்ல முடியாது, போங்க. அடி வாங்கிட்டு வந்து சொல்றீங்களா நன்றி? அடி டெல்லிக்கு போயிட்டு பாரதியார் பிற இவனுக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் மக்களுக்கு சொல்லுவோம் நன்றி வணக்கம்.